என் கையில் ஒரு பொட்டனம் இருக்குது, இதுக்குள்ள ஒரு மொபைல் இருக்குது. இதை கண்டிப்பாக சரியே பண்ணி ஆகணும். என்ன எப்படி இருக்குன்னு பாருங்க. மொபைல்னு சொல்லி வந்தது இவ்வளோதான். மதர் போர்டு இருக்குது, இதுதான் மொபைலுக்கே ஹார்ட்டு. மதர் போர்டு இருக்குது, ரிங்கர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம இந்த ஃபோனை ரெடி பண்ணி ஆகணும். எப்படி பண்ணுறோங்கிறத பாருங்கள். பட் இதுக்கு ஒரு வேலையை ஈஸியாகிற மாதிரி ஒரு ஸ்கிராப்பில் மொபைல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த போர்டில் எதுவும் கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா அதை சரி பண்ணி இந்த கிட்டில் போட்டு கொடுத்துடலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஷார்ட்லாம் எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் தான் பார்க்கலாம். டிசி காட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். பாயிண்ட் மேலே ஏறுது, கையை எடுத்துட்டா மொபைல் உள்ளேயும் போகுது. ஓகே, மொபைல் ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் இந்த கனெக்டரு ஒரு டேமேஜ் ஆகிருக்கு. இந்த கனெக்டரை மாற்றிட்டு டிஸ்பிளே போட்டு ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். ஆன் ஆச்சுன்னா அப்படியே பேக் பண்ணிடலாம். ஸோ இந்த கனெக்டருக்கு தேடி அலைய வேண்டாம். நான் என்கிட்ட ஒரு பழைய டிஸ்பிளேல இதே மாதிரி சேம் கனெக்டர் இருக்குது. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரிஜினல் பார்ட்னா என்னென்னு. இந்த மாதிரி எடுத்தால் தான் அது ஒரிஜினல் பார்ட். அந்த கனெக்டரை ரிமூவ் பண்ணிடுறேன். கனெக்டர் கழட்டியாச்சு. இங்கே கொஞ்சம் லெட் வைப்போம். ஓகே, கனெக்டரை கழட்டி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ நம்ம இந்த கனெக்ட் எடுத்து அப்படியே அதில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதில் ஃப்ளக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே, மெல்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுலேயும் கொஞ்சம் ஃப்ளக்ஸு. அப்படியே இதில் வச்சிடலாம். ஓகே, கனெக்டர் வச்சாச்சு. செக் பண்ணிக்கலாம். இப்போ அதை பாரு, கனெக்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த டிஸ்பிளேவை இந்த போர்டில் போட்டு இந்த செட்டில் போட்டு செக் பண்ணிடலாம். இந்த மதர் போர்டை ஒர்க் ஆகுதான்னு. ஒர்க் ஆச்சுன்னா மொபைல் ரெடி, கஸ்டமர் கொடுத்துடலாம். இந்த மொபைல் எங்கே பிடிச்சிங்கன்னு கேட்காதீங்க. இந்த மொபைல் நம்ம தேடி ஸ்கிராப்பில் வாங்கியிருக்கோம் ஒருத்தங்க கிட்ட. ஓகே, பேட்டரி பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ கேமரா மற்ற எல்லாத்தையும் போட்டு முதல்ல ஃபுல்லாக மொபைலை பேக் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் பண்ணலாம். கேமராவும் புதுசு தான் போட்டிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட், பேட்டரி. ஓகே, கேஸ், ஓகே மேலே. ஓகே, சைடு ஸ்க்ரூ பண்ணிடலாம். சார்ஜ் போடலாம். மொபைல் உள்ளே போயிட்டுருக்கு. போனதுக்கப்புறம் கேமரா எல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்துடலாம். ஒருவேளை பாஸ்வேர்ட் போட்டிருந்தாங்கன்னா செக் பண்ண முடியாது. அவங்க டேட்டாவுக்காக தான் மொபைல் சரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட ஃபோட்டோ அப்படி முன்னாடி நிற்கிது. பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ
பாஸ்வேர்ட் நமக்கு வேண்டாம், மொபைல் ஃபங்க்ஷன் ஆகுது, கொடுத்துடலாம். கேமரா, கேமரா ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்டு ஒர்க் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ என்ன கட்டுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பழைய மொபைல் ஏதாவது வீட்டில் கிடக்கும், அதில் ஏதாவது முக்கியமான ஃபோட்டோஸோ டாக்குமெண்ட்ஸோ தான் இருக்கலாம். அந்த மாதிரி மொபைலில் டிஸ்பிளே உடஞ்சிருந்தோ எதாவது இருந்ததுன்னா நம்மக்கிட்ட கொடுங்க. அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது மொபைலுக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.